நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவமதிக்கப்பட்டாங்களா? அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல அலட்சியம் காட்டப்பட்டதா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிக் கொண்டிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதற்காக ஒரு விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல அதிகமாக பேசப்படுவது ப்ளூ புக் என்று சொல்லப்படும் ஒரு ரகசிய ஆவணம். விவிஐபி நபர்களின் பாதுகாப்பு மற்றும் வரவேற்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிக கடுமையான விதிகள் இதில் இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி என்றால் அந்த ப்ளூ புக்கில் சொல்லப்பட்ட விதிகள் இங்கே பின்பற்றப்படவில்லையா? அந்த ரகசிய புத்தகத்தில் உண்மையில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த முழு விஷயத்தையும் இந்த வீடியோல சுவாரஸ்யமா பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன். இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் 2 பெண்களுக்கு இடையே ஒரு பெரிய அரசியல் போரே நடந்துட்டு இருக்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மகளிர் தின கொண்டாட்டங்களுக்கு மத்தியில இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த பிரச்சனை நாடு முழுக்க பேசும் பொருளாயிருக்கு. ஒரு பக்கம் புரோட்டோகால் மீறல்னு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்புது, இன்னொரு பக்கம் பழைய போட்டோவை காட்டி மம்தா பானர்ஜி பதிலடி தராங்க. என்னதான் நடக்குதாங்கன்னு பார்ப்போம். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்றுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில நடந்த 9வது சர்வதேச சாந்தல் மாநாட்டிற்கு, இன்டர்நேஷனல் சாண்டல் கான்ஃபரன்ஸ்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போயிருக்காங்க. அங்க அவங்க பேசும்பொழுது ஒரு விஷயத்த ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. நான் மேற்கு வங்காளத்தின் மகள், மம்தா தீதி எனக்கு தங்கை மாதிரி. அவர் என் மேல கோவமா இருக்காரான்னு தெரியல. ஆனா குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது முதல்வர் வரவேற்க வராதது வருத்தமா இருக்குன்னு ஓப்பனா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகமா வரக்கூடாதுங்கிறதுக்காகவே மாநாடு நடக்க வேண்டிய இடத்தை கடைசி நேரத்துல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. குடியரசுத் தலைவர் இப்படி பேசின அடுத்த சில மணி நேரத்துல டெல்லியில இருந்து ஆக்ஷன் ஆரம்பிச்சது. மத்திய உள்துறை அமைச்சகம் MHA மேற்கு வங்க அரசுக்கு ஒரு காட்டமான நோட்டீஸ் அனுப்புனாங்க. அங்கதான் இந்த ப்ளூ புக் மேட்டர் வருது. விவிஐபிகளோட பாதுகாப்பு மற்றும் வரவேற்பு முறைகளை சொல்ற இந்த ரகசிய புத்தகத்தின்படி குடியரசுத் தலைவர் வரும்போது ஆளுநரோ அல்லது முதல்வரோ நேர்ல வரணும். ஆனா அங்க சிலிகுரி மேயர் மட்டும் தான் வந்திருக்காரு. அந்த மாநாடு நடந்த இடத்துல அடிப்படை வசதிகள் கூட இல்ல. கழிவறையில தண்ணீர் இல்ல, போற வழியெல்லாம் குப்பையா இருக்குன்னு பல புகார்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இதனால புரோட்டோகால் மீறல் நடந்ததா சொல்லி மார்ச் 8ஆம் தேதி மாலைக்குள் விளக்கம் கேட்டு மத்திய அரசு உத்தரவிட்டது. சரி, இந்த ப்ளூ புக் அப்படின்னா என்ன? ஏன் இது இவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத பார்க்கலாம். இந்த புத்தகம் அமேசான்லயோ இல்ல கடையிலயோ கிடைக்காது. இது ஒரு அதிரடி ரகசிய ஆவணம். இந்தியாவோட மிக முக்கியமான விவிஐபிகளான பிரசிடென்ட், PM, வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னு அணுவா இதுல எழுதியிருப்பாங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீதை, பைபிள், குரான்னு எது வேணும்னாலும் சொல்லலாம். இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA தான் பராமரிக்குது. ஒரு மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாநிலத்தோட DGP மற்றும் தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி இந்த புத்தகத்தில் இருக்கிற விதிகளை ஒரு தடவைக்கு 10 தடவை சரிபார்க்கணும். ஒரு விவிஐபி கார் எந்த வேகத்துல போகணும், அவங்க இறங்குற இடத்துல இருந்து கழிவறை எவ்வளவு தூரத்துல இருக்கணும், அந்த தண்ணியோட தரம் என்ன, அவங்கள சுத்தி எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அவங்க போற பாதையில ஒரு சின்ன கல்லு கூட இருக்கக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் இந்த ப்ளூ புக் தான் தீர்மானிக்கும். இந்த ப்ளூ புக் என்பது பொதுமக்களோ அல்லது சாதாரண போலீசாரோ பார்க்க முடியாத ஒன்று. இது குறிப்பிட்ட உயர் அதிகாரிகளிடம் மட்டும் இருக்கிற கிளாசிஃபைட் ஆவணம். இதில் மன்னிக்கவும் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. ஒரு வினாடி தாமதம் அல்லது ஒரு சிறிய குறை கூட, உதாரணத்துக்கு கழிவறையில தண்ணீர் இல்லாதது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படும். மாநில போலீஸ், SPG மற்றும் ராணுவம் ஆகிய 3க்கும் இடையே எப்படி ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை இதுதான் முடிவு செய்து. இந்த ப்ளூ புக் விதிகளை ஒரு அதிகாரி மீறினா அது தேச துரோகம் அளவுக்கு தீவிரமா பார்க்கப்படும். இப்போ சிலிகுரியில நடந்த சம்பவத்துல குடியரசுத் தலைவருக்கு சரியான வசதி செய்யலைன்னு மத்திய அரசு சொல்றதுக்கு காரணமே இந்த புத்தகத்துல இருக்கிற விதிகளை மேற்கு வங்க அதிகாரிகள் சரியா கடைபிடிக்கலங்கிறது தான். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதத்துல மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதியில கல்கத்தாவில் ஒரு போராட்ட மேடையில் மம்தா பானர்ஜி, இது ஒரு தனியார் அமைப்பு நடத்தின நிகழ்ச்சி, இதுல அரசுக்கு எந்த பங்கும் இல்லை, முறையான வரவேற்பு பட்டியல்ல என் பெயர் இல்லவே இல்லை,
அதோட குப்பை இருக்கு, தண்ணி இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த இடம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏஏஐ கட்டுப்பாட்டுல வர்றது, அதுக்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும்னு கேள்வி எழுப்புனாங்க. மம்தா பானர்ஜி இதோட நிறுத்தல, ஒரு பெரிய போட்டோவை கையில் எடுத்து காட்டினாங்க. அது 2024 எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா கொடுத்தப்போ எடுத்த போட்டோ. அதுல குடியரசுத் தலைவர் முர்மு நின்னுட்டு இருக்காங்க, ஆனா பிரதமர் மோடி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. குடியரசுத் தலைவர் நிக்கும்போது உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க எங்களுக்கு மரியாதை பத்தி பாடம் எடுக்கிறீங்களான்னு மம்தா பானர்ஜி பிரதமர் மோடியை நேரடியா சாடினாங்க. தேர்தலுக்காக பாஜக குடியரசுத் தலைவரை ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு பதிலடி தரும் வகையில பிரதமர் மோடி மகளிர் தின ஸ்பீச்ல ஒரு பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவரை திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அவமரியாதை செஞ்சதை நாடே மன்னிக்காதுன்னு பேசினாரு. அதாவது ஒரு பக்கம் புரோட்டோகால் மீறல்னு சட்ட ரீதியான பிரச்சனை, இன்னொரு பக்கம் மகளிர் மற்றும் பழங்குடியின அடையாளத்தை வச்சு அரசியல் போர். இப்ப சொல்லுங்க மக்களே, குடியரசுத் தலைவரின் புகார்கள் நியாயமானதா இல்ல மம்தா பானர்ஜி சொல்றது சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன். நன்றி, வணக்கம்.